பறந்து போ. இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக வெளியாச்சு. இந்த ட்ரெய்லரில் மிர்ச்சி சிவா வந்து ஹீரோ நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரெய்லரில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு காமெடி டோனில் கொண்டு போயிருக்காங்க. மிர்ச்சி சிவா அவங்களுடைய கேரக்டர் தன்னுடைய எப்படியாவது ஹீரோவாக்கணும், தன்னுடைய பசங்க முன்னாடி தான் ஹீரோவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி எடுத்திருக்காங்க. அந்த கேரக்டருக்கு தகுந்தவாறு அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் மிர்ச்சி சிவா நடிச்சிருக்கிற அந்த குட்டி பையன் அவங்களோட ஆக்டிங் நல்லாவே இருக்குது. ஏன்னா க்யூட்டாக அழகாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நல்லாவே இருக்குது. ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவங்க பண்ணுற அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவங்களுக்கு எழுதப்பட்ட சீன் நல்லா ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அஞ்சலி இப்படி நிறைய கேரக்டர்லாம் வராங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் பேசி இருக்கும் போல் அவங்களுடைய கேரக்டர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்கும். யுவன் சங்கர் ராஜோடைய பிஜி மியூசிக் உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஏன்னா என்ன படத்துக்கு தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் தங்க மீன்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்தாரு. அந்த படம் மாதிரியே இந்த படத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹீரோவாக ஆக்கணும், அதுக்கு என்னவெல்லாம் பாடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்டை கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. உண்மையிலேயே அதுக்கு ஒர்த்தான ஒரு சீன்ஸ்லாம் வச்சுருப்பார் போல். ஏன்னா ட்ரெய்லர்லேயே ஒரு சில சீன்ஸ்லாம் வந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதாப்பா கதை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஈஸியாக தெரியுது. இனி உள்ளுக்குள்ளார ஸ்க்ரீன் ப்ளே போர் அடிக்காத இருக்கணும். அது கண்டிப்பாக அந்த டைலாக் டெலிவரிலேயே இருக்குது. கண்டிப்பாக போர் அடிக்காத சீன்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு 2 பாட்டு வெளியாச்சு. அந்த 2 பாட்டுமே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. எல்லாம் பாசிட்டிவான ரிவ்யூக்கு தான் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி படமும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இதே மாதிரி டீசரில் இருக்கிற அந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த கலகலப்பும் அந்த ஸ்பீடு குறையாமல் போகணும். என்ன மிர்ச்சி சிவா அவங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் வெயிட் போட்டார். ஒரு அப்பாவாக இதில் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான சென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். பார்த்தா படத்தில் ஒரு காமெடிங்கிற பேரில் நம்மளை அப்படி இப்படின்னு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே, பறந்து போ. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்படி சந்திப்போம்.